முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டிப்பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் இன்று நாம் எடுத்து வருகின்ற பிப்ரவரி மாத பலன்களின் தலைப்பு என்னவென்றால், இந்த மாதத்தின் முழுமையான மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பலாபலன் எப்படி இருக்கும்? முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் யார்? தைரியமும் வீரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மேஷ ராசிக்காரர்களே, இந்த மேஷ ராசியில் உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை அடங்கிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, பிப்ரவரி மாத கிரக நிலை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? ராசியிலே குரு, அதாவது மேஷ ராசியிலே குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று கூறப்படுகின்ற 6வது இடத்திலே கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் தனுசிலே சந்திரன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் சுக்கிரன் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சூரியன் புதன் லாபஸ்தானமாகிய கும்பத்திலே சனியோடு இருக்கிறார்கள். அயன சயன போக ஸ்தானத்திலே ராகு வீற்றிருக்கின்றார். இப்படிப்பட்ட கிரக நிலையிலே இந்த மேஷராசியானது பிப்ரவரி மாதத்திலே இருக்கிறது. இந்த கிரக மாற்றங்கள் பிப்ரவரி மாதத்திலே மேஷராசிக்கு எங்கனம் நிகழ இருக்கிறது? 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். பாக்கியஸ்தானம் எனப்படுவது தனுசிலே இருந்து மகரத்துக்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு, அதாவது மகரத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறுகிறது. மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாத பலாபலன்கள் என்னென்ன? உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவரும் திறமை உடைய மேஷ ராசி அன்பர்களே,
இந்த பிப்ரவரி மாதம் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும், பணவரத்து கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். வழக்குகளிலே சாதக போக்கு காணப்படும். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவீர்கள். தடைப்பட்ட ஆர்டர்கள் வந்து சேரும். அரசாங்க ரீதியிலே இருந்து வந்த தேக்க நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி, புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீர்கள். பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். மேஷ ராசியை சார்ந்த சேர்ந்த பிப்ரவரி மாத பலன்கள். இந்த மேஷராசியை சார்ந்தவர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள், கொண்டாட்டங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீர்கள். பெரியோர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் ஆதரவு இருக்கும். மேஷ ராசியை சார்ந்த சேர்ந்த பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை. பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். கலைத்துறையிலே உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்கு உடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். மேஷ ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல் துறையினருக்கு பிப்ரவரி மாதம் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பயணம் செல்ல நேரிடலாம். மனத்திற்கு பிடித்தவர்களுக்கு சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார். அவர்கள் மூலம் கல்வியிலே முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். மேஷ ராசியை சார்ந்த சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின்காரர்களுடைய பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும்? இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள். மன துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மைகளை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசியை சார்ந்த சேர்ந்த பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களும் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்களின் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். மேஷ ராசியை சார்ந்த சேர்ந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த பிப்ரவரி மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகள் நலனிலே அக்கறை செலுத்துவீர்கள். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு என்ன விதமான பரிகாரம் இந்த பிப்ரவரி மாதத்திலே செய்ய வேண்டும்? முருகனின் தொடர் நிலை வழிபாடு. துர்க்கைக்கு வேப்பலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்க துன்பங்கள் நீங்கும். காரிய வெற்றிகள் கிடைக்கும். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன? பிப்ரவரி 4, 5.
பிப்ரவரி மாதத்திலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி 24, 25. இவர்களுடைய ராசியான திக்கு கிழக்கு, ராசியான வண்ணம் சிகப்பு, ராசியான எண்கள் 3, 6, 9. இப்படி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிறப்புகள் பலனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் இதை கூர்ந்து கவனித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி பிப்ரவரி மாத பலன், குரு பெயர்ச்சி பலன், தினப்பலன் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை கேட்டு அதனால் வருகின்ற எல்லா நன்மைகளையும் அன்பர்கள் பெற வேண்டும் என்று வேண்டி, எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த ராசியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.